சட்டசபையில் பேசினாரே, இனமானத்தை அடகு வைத்து வெகுமானம் பெற மாட்டோம் என்று மாறுதட்டி கொண்டாரே, அதே மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஒரே ஒரு கேள்வி என்ன என்று கேட்டால், அஞ்சு, அவர்கள் எல்லாம் எப்படி ஒரு விதமான சூழ்நிலையை எதிர்பார்க்கவில்லை. ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா கொண்டு வந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. பின்னணி தகவல்களுக்காக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த ஓரிரு மாதங்களாகவே இதற்கான ஒரு ஆயத்தங்களை தம்பிதுரை ஏற்பாடு செய்து கொண்டு வந்திருந்தார். டெல்லியில் இன்று கிடைக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் வைத்து பார்த்தால் ஜி.கே. வாசன் இதன் முயற்சி எடுத்திருக்கிறார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான இருக்கக்கூடிய வாக்குகள் அனைத்தையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக வேண்டும். எப்படி இந்தி கூட்டணி என்று ராகுல் காந்தி தலைமையில் 2024 இந்தியா என்று ஒரு பெயரில் கூட்டணி அமைத்தார்களோ அது மாதிரி அமைக்க வேண்டும் என்று ஜி.கே. வாசன் என்னிடம் 2024 சொல்லி வருகிறார். அதே மாதிரி தம்பிதுரையும் சொல்லி வருகிறார். பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு மதுபான ஊழல், சாராய ஊழல், அதையும் தவிர இளைஞர்களிடையே தாக்கப்படுத்தக்கூடிய இந்த ட்ரக் மெனேஜ், இதெல்லாம் வைத்து பார்த்தால் அஞ்சு டெஃபினட்டா எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணிட்டார். தன்னை சிறந்த அரசியல்வாதி என்பதை காண்பித்துக் கொண்டு விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து.